இன்றைக்கி விஜய் சார் வாட்டர்மெலன் ஸ்டாரை செம்மையாக கலாய்ச்சி விட்ருப்பாரு. ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. உடனே பட்டர்ஃப்ளை ட்ரெஸ் போட்டிருக்கீங்களே எதுவும் ஸ்பெஷலாக அப்படின்னோடனே உங்கள் மனசுக்குள்ளே பட்டர்ஃப்ளை பறந்துருக்கு போல இருக்கே அப்படின்னு கிண்டல் அடிக்கிறாரு. உடனே அவர் நல்லா சிரிக்கிறாரு. இல்லை சார் போன வாரம் வைல்டு கார்டு வந்தாங்க. புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் யாரை சொல்கிறாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் திவ்யாவை தான் சொல்கிறாரு. ஏன்னா அவர் வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு திவ்யாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராங்க்னு ரிவீல் பண்ணோடனே சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க, நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன் சார் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா சாண்ட்ரா உள்ளே கூட்டிகிட்டு போய் வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து சமாதானப்படுத்துகிறாரு. இது அப்படி இல்லை, இது ப்ராங்காக இருந்திருக்காது, உண்மையிலே சண்டை போட்டிருப்பாங்க. சரி சண்டை நிறைய வந்ததுனால பிக் பாஸும் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. சரி இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது சும்மா ப்ராங்க் மாதிரி பண்ணோன்னு சொல்லி வெளியே சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால இது உண்மையான ப்ராங்க் தான், இல்லாமல் உங்களை இவ்வளோ தூரம் அள வச்சிருக்க மாட்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர்மெலன் ஸ்டார் சொல்கிறாரு. சாண்ட்ராவும் அதை கேட்டுட்டு இங்கே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா விஜேஎஸ் கூப்பிட்டு எவ்வளோ அழகாக கண்டுபிடிச்சிட்டிங்க, நாங்கள்லாம் ஏதோ வயிற்று பழப்புக்காக ஒரு பொய்யை சொன்னோம், அதை க்ளீனாக கண்டுபிடிச்சிட்டிங்களே, நல்ல ஷோக்காக தான் பண்ணோங்கிறத ஷோக்காக கண்டுபிடிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லி டீஸ் பண்ணுறாரு. வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படியே சிரிச்சுட்டு நிற்கிறாரு. எனக்கு பயங்கர சிரிப்பாக இருந்துச்சு திவாகர் பார்க்குறதுக்கு. ஏன்னா வந்துட்டு அவர் அவ்வளோ இன்னசென்ட்டாக சொல்லியிருக்காரு தெரியாமல், இந்த மாதிரி உண்மையிலேயே வந்து இது ப்ராங்க் கிடையாது சண்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து சாண்ட்ராவும் ஒரு பாதி நம்பிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து விஜேஎஸ் வந்து செம்மையாக கலாய்ச்சி விட்டுட்டாரு. நாங்கள் பாவம் ஏதோ வயிற்று பழப்புக்காக ஒரு ஷோ நடத்துகிறோம், கஷ்டப்பட்டு நடத்துகிறோம், அதை எப்படியாவது கொண்டு போகலான்னு பார்த்தா இப்படி கண்டுபிடிச்சிட்டிங்களே, அது ப்ராங்க் இல்லை, உண்மையாக நடந்த சண்டே தான் ப்ராங்காக மாற்றிட்டோன்னு, செம்ம ப்ரில்லியன்ட் நீங்கள் அப்படின்னு சொல்லி செம்மையாக கிண்டல் அடிச்சு விட்டுட்டாரு. ஸோ இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.